ஆண்டவரும் இரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த வதனம் டிவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு நான் என்றதான நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தரை நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டுடைய நாமம் இந்த நேரத்தில் உயர்த்தப்படுவதாக. நம்ம எல்லாருடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் 2 நாட்டிலே அடிமையாக இருந்து விடுதலையாகி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின சூழ்நிலையிலே கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் ஆண்டு அந்த வார்த்தையை சொல்கிறார்? இவர்கள் சந்தித்த சூழ்நிலை கடினமானது. கொடுமையான அரசர்களின் கைக்குள்ளாக இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் இவர்களை அற்புதமாய் காப்பாற்றி இவர்களை பாதுகாத்து நிர்மூலமாகாமல் தங்கள் சொந்த தேசத்துக்கு மறுபடியும் வந்து ஆலயத்தை கட்ட தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அதை வைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை கடினமான சூழ்நிலையை கடந்து வந்து நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் நான் மாறாதவர். நான் மாறாதவர் என்று சொன்னால் உங்கள் மேல் வைத்த அன்பில் நான் மாறாதவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பில் ஒருபோதும் மாறுவதில்லை என்பது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மை. ஆனாலும் வேதத்தில் அதற்கான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசரிடத்தில் அன்பு வைத்ததை இங்கு சொல்லியிருக்கிறார். எப்படி அன்பு வைத்தாராம்? அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அந்த அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். சீசர்களை தெரிந்து கொண்ட நாள் முதல், அவர்களை அழைத்த நாள் முதல், அவர்களை விட்டு சென்ற நாள் வரைக்கும் அவர் வைத்த அன்பில் மாறாதவராய் இருந்தார் என்று இந்த வசனத்தில் கவனிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் அழைத்த நாளிலிருந்து மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவாகும் நாளில் இருந்தே கர்த்தர் என்ன அன்பு வைத்தாரோ அந்த அன்பில் ஆண்டவர் மாறாதவராய் இருந்தார். ஆனால் இந்த அன்பை பெற்றுக்கொண்ட, இந்த அன்பை வாங்கி அனுபவித்த சீசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் கவனிக்கிறோம், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட, அதை அனுபவமாக்கின சீசர்கள் பலவீனமானவர்களாக தான் இருந்தார்கள், குறைவானவர்களாக தான் இருந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தால் ஆண்டவர் இயேசுவோடு கூட சீசர்கள் படகில் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் பொழுது எதிர்பாராத வசனம் சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரும் அவருடைய சீசர்களும் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். போகும் பொழுது எதிர்பாராத அலை வருகிறது. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்போது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். இவர் அன்பு கூர்ந்த அவருடைய பிள்ளைகள், இவர் அன்பு கூர்ந்த அவருடைய சீசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், விசுவாசத்தில் குறைவானவர்களாக தான் இருந்தார்கள். அவரை விசுவாசிப்பதில் ஒரு தடுமாற்றம் அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் விசுவாசத்தில் குறைவானவர்களாக இருந்தாலும் இவர் அவர்கள் மேல் வைத்த அன்பில்
குறைவாக இல்லை, நிறைவான அன்பை ஆண்டவர் காண்பித்தார். இதே போல்தான் இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இவர்கள் குறைவானவர் என்பதனால் அவர் ஒருபோதும் அன்பை குறைவாக காண்பிக்கவில்லை. இதே மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். இவர்கள் விசுவாசத்தில் மட்டும் குறைவானவர்கள் அல்ல, ஜெபத்திலும் குறைவானவர்கள் தான். மத்தேயு சுவிசேஷம் 26:40ஆம் வசனம், 41ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படியானால் இவர்கள் ஜெபத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 1 மணி நேரம் கூட விழித்து ஜெபிக்க முடியாதவர்கள், இரவும் பகலும் ஜெபிக்கிற ஆண்டவரோடு இருந்தவர்கள் தான். அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க போகும்போது அதை பார்த்தவர்கள் தான். அவர் இரவெல்லாம் ஜெபிப்பதை கண்டவர்கள் தான். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை கேட்டவர்கள் தான். ஆனாலும் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஜெபத்தில் குறைவானவர்களாக தான் இருந்தார்கள், ஜெபத்தில் குறைவுபட்டவர்களாக தான் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களிடம் அன்பு காட்டுவதில் ஒரு நாளும் குறைவாக இருக்கவில்லை. அது மட்டுமா, இன்னொரு வசனம் இருக்கிறது. இதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கிறோம். 56ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை போர்ச்சேவர்களும் எல்லாரும் வந்து பிடிக்க வரும்பொழுது சீசருடைய நிலைப்பாடு என்ன? 56ஆம் வசனம், அதிகாரம் 26 வசனம் 56 சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாரும், ஒருவர் கூட கூட இல்லை, அத்தனை பேரும் ஓடி போய் விட்டார்கள். உண்மையில் குறைவாகத்தான் இருந்தார்கள், உண்மையில் குறைவாக தான் இருந்தார்கள். விசுவாசத்தில் மட்டும் அல்ல, ஜெபத்தில் மட்டும் அல்ல, அவரிடம் வைத்திருந்த உண்மையில் கூட குறைவானவர்களாக தான் இருந்தார்கள். எல்லாரும் விட்டு போனாலும், எல்லாரும் அறிதளித்தாலும், நான் வாழ்விலும் சாவிலுமை பின்பற்ற வேண்டும் சொன்ன பேதுருவும் ஆண்டு விட்டு விலகிதான் ஓடிதான் போனார். யாருமே உண்மையாக இல்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். இவர் தெரிந்து கொண்ட, இவர் அழைத்த, இவர் எப்போதுமே கூட வைத்திருந்த அவருடைய சீசர்கள் விசுவாசத்தில் குறைவாக இருந்தாலும், ஜெபத்தில் குறைவாக இருந்தாலும், உண்மையில் குறைவாக இருந்தாலும், இவர் காண்பித்த அன்பில் குறைவாக இல்லை, நிறைவானவராக தான் இருந்தார். அதே சமயம் அந்த அவரிடமிருந்த குறைவை அவர் சரி செய்யவும் இல்லை. அவருடைய விசுவாச குறை வந்த போது அதை கண்டிப்பினாலே சரி செய்தார். ஜெபக்குறைவு வந்த போது ஆலோசனை கொடுத்து, மாம்சம் பலவீனமானது தான், சோர்வு வரும், விருப்பம் மின்மை வரும், வேலை பழுக்கள் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். உண்மை இல்லாமல், உண்மையில் குறைந்து ஓடி போன பொழுது அன்பினாலே மறுபடியும் ஆண்டவர் தேடி வந்தார். மீன் பிடிக்க போகிறோம் என்று விலகி போன பொழுது அவளுக்கு தேவையானதை கரையிலே ஆயத்தப்படுத்தி வைத்து அன்பை காண்பித்து அந்த அன்பினாலே அவர்களை மறுபடியும் இழுத்து கொண்டார். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆமே ஸ்தோத்திரம். அவள் எவ்வளவு குறைவான இருந்தாலும் பரவாயில்ல, நான் அன்பை நிறைவாக காட்டுவேன் என்று மட்டும் சொல்லாமல் அந்த குறைவையும் சரி பண்ணி இந்த அன்பினாலே அவர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றினார். எப்படி? விசுவாசத்தில் குறைவாய் இருந்தவர்கள் விசுவாசத்தினாலே அற்புதம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். ஜெபத்தில் குறைவாய் இருந்தவர்கள் ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஜெபத்திலே வீரராய் மாறினார்கள். உயிர் தப்பினால் போதும் என்று ஓடின அத்தனை பேரும் ஆண்டவருக்காய் உயிர் கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் பயன்படுத்தின அன்பின் ஆயுதம், அவர் பயன்படுத்தின ஆலோசனை எனும் ஆயுதம், அவர் பயன்படுத்தின கண்டிப்பு எனும் வார்த்தைகள் அவர்களை வாழ்க்கையை மாற்றியது. ஆனால் இவர் நன்றாய் கவனிக்க வேண்டும். வைத்த அன்பில் முடிவு பரியந்தம் ஒருபோதும் மாறாதவராய் இருந்தார். அன்பினாலே அவர் தம்முடைய ஜனங்களை அவர் மாற்றினார், சரிப்படுத்தினார் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எதிலே மாறாதவர்? அன்பிலே ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவராக இருந்தார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எத்தனையோ சம்பவம் நமக்கு இருந்தாலும் சரி, இளைய குமாரன் தூரம் போனான். இளைய குமாரன் தூரம் போனான். தூரம் போனாலும் அவன் திரும்பி வரும்பொழுது அவனுக்குள் ஒரு மன குமுறல், ஒரு மன வேதனை, பல தடுமாற்றம், பல கேள்விகள். நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம் தான்.
லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் தகப்பனோடு இருந்து உண்மையாக ஊழியம் செய்தான். ஒருவன் தகப்பனிருந்து ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூரம் போய் அந்த ஆஸ்தியெல்லாம் வேசியிடத்திலே செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து போய் ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாமல் பன்றி திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்று பசி நிரப்ப ஆசையா இருந்த போது அதுவும் கிடையாமல் வேதனைப்படுகிற போது தகப்பனின் அன்பை குறித்து யோசிக்கிறான். தகப்பனுடைய அன்பை குறித்து யோசிக்கிறான். என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் அங்கே போவேன் என்று சொல்லிட்டு அவன் புறப்படுகிறான். புறப்படும் போது சொல்கிறான், நான் ஒரு வேலைக்காரனா போய் சேர்ந்து கொள்வேன் என்று. அந்த முடிவோடு தான் அவன் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். தகப்பனிடம் வந்த போதோ வசனத்தில் வாசிக்கிறோம், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மகன் நடந்துதான் வந்தான், தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். மனம் திரும்புதல் நடந்து வந்தது, மன்னிப்பு ஓடி வந்தது. மனம் திரும்பின மகன் காட்டின வேகத்தை விட மன்னிக்கும் தகப்பன் வேகம் அதிகமாக இருந்தது. உண்மையில் குறைந்து தூரம் போயிருந்தாலும் அந்த தகப்பன் அன்பினாலே மறுபடியும் அவனை சேர்த்து கொண்டது போல நாம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, உண்மையில் குறைந்திருந்தாலும் சரி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவரிடம் வரும்பொழுது அவர் அன்பில் மாறாதவராக தான் இருக்கிறார். இவனுடைய முடிவில் மாற்றம் இருந்தது. நான் மகனாய் போய் சேர முடியாது, வேலைக்காரனாய் சேர்ந்து நினைத்து வந்தான். நான் தகப்பனுடைய முடிவில் எந்த மாற்றம் இல்லை, அவன் மகன் தான் என்று தகப்பன் அன்பில் மாறாதவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாமும் சீசர்களைப் போலவே விசுவாசத்தில் குறைவாக இருக்கலாம், சீசர்களைப் போலவே ஜெபத்திலும் குறைவாக இருக்கலாம், உண்மையிலும் குறைவாக இருக்கலாம். அதனால் அவர் ஒரு நாளும் அன்பில் குறைவாக இருக்க மாட்டார். அதே சமயம் நம்மை அப்படியே அந்த குறைவில் விட்டுவிடவும் மாட்டார். நம்முடைய குறைவை சரி செய்யவும் தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையிலே தேவன் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறார்? மாறாதவராக, அன்பில் மாறாதவராக இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அன்பில் மாறாதவர் என்பதை நாம் எப்படி உணர முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தம் கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் விசுவாசத்தில் குறைவாகும் போது, நாம் ஜெபத்தில் குறைவாகும் போது, நாம் உண்மையில் குறைவாக இருக்கும் போது நமக்குள் அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்மோடு ஏதோ ஒரு விதத்தில் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். மனதில் ஒரு உறுத்துதலை தருவார். இதுதான் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு நிஜமான அடையாளம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்முடைய அனுதின ஆவிக்குரிய பாதையிலே நாம் எங்கெல்லாம் கண்டிக்கப்படுகிறோம், எங்கெல்லாம் உணர்த்தப்படுகிறோம், அப்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? என்னை சரி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் உணர்த்துவிக்கப்படுகிறோமா? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எதிலே மாறாதவர்? நம்மேல் வைத்திருக்கிற அன்பில் ஒரு நாளும் மாறாதவர். நாம் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர் அன்பு செலுத்துவதில் ஒரு நாளும் குறைவதில்லை. அதே சமயம் நம்மை அந்த குறைவில் அப்படியே விட்டு விடுவதில்லை. நம்மை சரி செய்யவும் தேவன் நம்மை அன்பு காட்டுகிறார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் விசுவாசத்திலும், நாங்கள் ஜெபத்திலும், நாங்கள் ஆண்டவரே உண்மையிலும் குறைந்திருந்தாலும் எங்கள் ஆண்டு மேல் வைத்த அன்பை நீ ஒரு நாளும் குறைக்காதவராக இருக்கிறீரப்பா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, என் அன்பு உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டோடைய அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் உம்முடைய அன்பில், உம்முடைய வல்லமையில், உம்முடைய கிருபையில் நீர் மாறாதவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்காய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. Amen.